ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதி vlog. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் வளர்கிற கோழி குஞ்சுகள்லாம் வந்து நல்லா ஆக்டிவாக வளர்கிறதுக்கும் எந்த ஒரு நோயும் அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தீவனத்தில் வந்து ஒன்றை கலந்து கொடுப்போம். அது என்னென்னு பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம், ஜீரகம், ஓமம் இதெல்லாம் வந்து சம அளவு எடுத்துக்கணும். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு அதை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற வெந்தயம், ஜீரகம், ஓமம் எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கரண்டி வச்சு கிளறணும். இப்போ வந்து அது மூணுலேயும் இருக்கிற பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நல்லா ப்ரௌனிஷாக வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜாரை வச்சு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கோழிங்களுக்கு வந்து வெயில் காலத்தில் வர சளி பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் ரெக்க தொங்குற பிரச்சனைலாம் வந்து வராது. இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து காலையில் கோழிக்கு வந்து சாதம் வைப்போம். அதில் வந்து இதை பிணைஞ்சு கோழிக்கு வைக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுலேயே வந்து இதை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா ஆக்டிவாக வளரும். இது மட்டும் இல்லாமல் நம்ம கோழிகளுக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து கம்பெனி தீவனம் வாங்கி போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோழி வந்து நல்லா சூப்பராக வளருது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் வளர்க்குற கோழிகள் எந்தெந்த முறையில் வளர்க்குறேங்கிறத இந்த சேனலில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோழி வளர்க்குறாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.